நம்ம கிளாஸில் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க லேயர் மேக்ஸுக்கு எப்படி ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வேஸ்ட் அளவு, இப்போ நீங்கள் யார் தைக்க போகிறீங்களோ அவங்களோட வேஸ்ட் அளவு, நம்மளோட அந்த யோக் பாட்டு முடியுள்ள அந்த இடம், அது வந்து நமக்கு வந்து 29 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க ஸ்கர்ட் பாட்டோட ஹைட்டு அது வந்து 40 இன்ச்சு. அப்புறம் வந்து எத்தனை லேயர் எடுக்க போகிறீங்க அப்படின்றது முடிவு பண்ணிக்கணும். அப்போ வந்து 1 2 3 4 லேயர். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்க போகிற ஃபேப்ரிக்கோட வித்து எவ்வளவு அப்படின்றது இந்த அளவுலாம் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து மொத்தம் வந்துட்டு நமக்கு 4. அப்போ ஒரு லேயர்ஸோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ வந்து 10. இதே நீங்கள் 3 லேயர் எடுக்கிறீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்போ ஒவ்வொரு லேயர்லையும் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இந்த 3 லேயர்லையும் நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணணும். லாஸ்ட் இருக்கிற லேயரில் மட்டும் 4th லேயரில் மட்டும் 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு லேயரோட ஹைட் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷனுக்கு ஒரு லேயரோட ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வித்து கண்டுபிடிக்கணும். வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லேயரோட அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் அளவு இருக்குல்ல 29லேருந்து 1.5 மடங்கு எடுக்கலாம். இப்போ நம்ம 1.5 மடங்குக்கு பதிலாக நீங்கள் 2 மடங்கு எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் மினிமம் வந்துட்டு ஒரு 1.5 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 எடுக்கிறப்ப வந்து 43 தான் வருது, 43.5 கிட்ட தான் வருது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேப்ரிக்கோட வித்து வந்து 44. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ அது வந்து ஒரு பேனல் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.75 நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப 50.75 வந்துருச்சு. அப்போ ஒரு ஃபேப்ரிக் வித்தை விட நமக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்த லைனில் கட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து 2 பேனல். அப்போ தேர்ட் லேயரும் பார்த்தீங்கன்னா 58 இன்ச் வருது. அப்போ ஃபேப்ரிக்கோட வித்தை விட அதிகமாக போகிறப்ப நமக்கு 2 பேனல் தேவைப்படும். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபேப்ரிக் வித்து கரெக்டாக இருக்குது. மற்றதுக்குலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு வந்து அடுத்த லைனில் போகணும். இப்போ ஹைட்டு ப்ளஸ் எத்தனை பேனல் தேவைப்படுது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வருதுல, இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 78 இன்ச் இருக்குது. இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மாற்றுறப்ப எனக்கு 1.9 வருது. அப்போ மொத்தம் வந்து 2 மீட்டர்ஸ் நமக்கு வந்து ஃபேப்ரிக் தேவைப்படுது.